புலிக்கும் கழுதைக்கும் சண்டை. கழுதை சொல்லுது புல் ஊதா கலரில் தான் இருக்குன்னு சொல்லுது. புலி சொல்லுது கிடையாது, புல் பச்சை கலரில் தான் இருக்குன்னு சொல்லுது. உடனே கழுதை சொன்னிச்சா நம்ம ராஜா கிட்டே போய் கேட்கலாம் சொல்லிட்டு, காட்டுக்கே ராஜா யார்? சிங்கம். சிங்கத்துக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் கழுதை சொல்லுது, ராஜா ராஜா புல் ஊதா கலர்னு நான் சொல்கிறேன், ஆனால் மிஸ்டர் புலி புல் பச்சை கலர்னு சொல்கிறாங்க, நீங்களே முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம் சொல்லுது, ஆமாம் கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், புல் ஊதா கலர் தான் அப்படின்னு சொல்லுது. உடனே கழுதைக்கு செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பி, அப்படியே சிரிக்குது, துள்ளி குதிக்குது. அப்போ நான் சொன்னது தானே கரெக்டு, அப்போ இந்த புலிக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு சொல்லுது. உடனே சிங்கம் சொல்லுது புலியை பார்த்து, நீ 5 வருஷத்துக்கு யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. கழுதைக்கு செம்ம குஷி, அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் சிங்கம் கேட்குது, புலி கேட்குது சிங்கத்துக்கிட்ட, என்ன ராஜா புல் பச்சை கலர் தானே, நான் சொன்னது தானே கரெக்டுன்னு சொல்லுது. அப்போது சிங்கம் சொல்லுது, ஆமாம் புல் பச்சை கலர் தான், அது எனக்கே தெரியும், அப்படின்னா ஏன் நீங்கள் கழுதைக்கிட்ட போய் நீங்கள் ஊதா கலர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி கேட்குது. அப்போ சிங்கம் சொன்னிச்சு, போயும் ஒரு கழுதைக்கிட்ட போய் நீ பேசி கழுதைக்கிட்ட போய் வாதம் பண்ணுறிய, ஓன் தகுதி என்ன அது தகுதி என்ன, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை சொல்லிச்சான். இதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் உங்கள் தகுதிக்கு கொஞ்சம் கூட துளி அளவு கூட சம்மந்தப்படாதவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் எங்கே போட்டி போடணும். உங்களை பார்த்து ஏதாவது பேசுகிறாங்களா, நீங்கள் போகும்போது ஏதாவது ஜாடை பேசுகிறாங்களா, கண்டுக்காதீங்க. கழுதை, அது கழுதை, நீங்கள் யார்? சிங்கம். சிங்கிளாக போனால் கூட அப்படியே கெத்தாக போகும். ஓகே, அதனால வாழ்க்கையில் இந்த மாதிரி கழுதைங்க கிட்டலாம் பேசாமல், அனாவசியமாக பேசாமல் அப்படியே மௌனமாக இருங்க. நம்ம பாதையில் போய்கிட்டே இருப்போம், நமக்கு தாங்க வெற்றி. ஓகே, சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.